வந்தேன். வாசிப்போம். ஆனாலும் மனுஷரில் ஒரு ஆவி உண்டு, சர்வ வல்லவருடைய சுவாசமே அவர்களை உணர்வுள்ளவர்களாக்கும். அடுத்த வசனம், பெரியோர் எல்லாம் ஞானிகள் அல்ல. பெரியோர் எல்லாம், எல்லாம் சொல்லுங்க, சொல்லுங்க சத்தமா, வருத்தத்தோடு வாசிக்கிறேன். முதியோர் எல்லாம் நீதியை அறிந்தவரும் அல்ல. அடுத்து, ஆகையால் எனக்கு செவி கொடுங்கள், நானும் என் அபிப்பிராயத்தை வெளிப்படுத்துவேன் என்றேன். தயவு செய்து எனக்கு செவி கொடுங்கள், நானும் என் அபிப்பிராயத்தை வெளிப்படுத்துகிறேன். எப்படி வராம பாருங்க, இதுக்கே ஒரு கைத்தட்டி எளிவுக்கு. என் அபிப்பிராயத்தை வெளிப்படுத்துகிறேன் என்றான். இதோ உங்கள் வசனங்கள் முடியும் மட்டும் காத்திருந்தேன், நீங்கள் சொல்லத்தக்கதை ஆராய்ந்து தேடும் மட்டும் உங்கள் நியாயங்களுக்கு செவி கொடுத்தேன். ஒரு மனுஷன் ஜட்ஜ்மெண்ட் பண்ணணும்னா பேசி முடிகிற வரைக்கும் கேட்கணும். எல்லாம் சொல்லுங்க. ஆமா, இடையில கிளிப்பிங்ஸ பார்த்துட்டு அதுதான் சொல்ல வரேன். இங்க எலிகு டக்குன்னு குறுக்க பாயவே இல்லை. இரியா சீடி முடியட்டுமியா, 3 மணி நேரம் என்ன பேசுறேன்னு கேட்டுக்கோமியா. முந்தின வரியில கேள்வி வரும், அடுத்த வரியில பதில் வரும். அதனால இடையில ஃபார்வர்ட் பண்ணி கேட்டுட்டு ஆட்டைக்கு வரவன்லாம் வெளியே அனுப்பிச்சுட்டு. இவன் வந்து கபடி விளையாட்டுல மூச்சு விட்டவன். கபடி 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 என்ன நீ கண்டினியூவா நீ கேட்கவே இல்லையா மெசேஜ? ஆமா, கண்டினியூவா கபடி 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 மூச்சு விடாம நீ பேச கேட்கிற மாதிரி ஃபுல்லா நீ கேட்கணும். அப்ப இவன் ஃபுல்லா கேட்டான். எலிகு ஃபுல்லா உட்காந்து கேட்டான். இப்படி பாக்குறான், அடுத்து இவங்க பாக்குறான், அடுத்து டீ பிரேக்ன்றாங்க, போய் டீயை குடிக்கிறாங்க, திரும்ப உட்காடுறாங்க, திரும்ப இவன் பேசுறான், அவன் பேசுறான், அவன் பேசுறான், இவன் பேசுறான். கடைசி எங்கேயாச்சும் சிலுவையை பத்தி மீட்கும் பொருளை பேசுறான்னா ஒரு வயலும் பேசல. அப்பதான் எந்திரிச்சு வரான். 13 இருந்து வாசமா, ஞானத்தை கண்டுபிடித்தோம் என்று நீங்கள் சொல்லாதபடி பாருங்கள். மீட்கும் பொருளை பேசாததினாலே அவர்கள் பேச்சு முழுவதும் பதறாயிருந்தது என்று வேதம் சொல்கிறது. எலிகா தான் சொன்னான், மீட்கும் பொருள் யாரும் பேசல. ஏண்டா உன்னை பேசுற, அவனை பேசுற, பொண்ணை பேசுற, பிதாவை பேசுற, உனக்கும் பிதாவுக்கும் மத்தியஸ்தனாய் சாமாசி பண்ணுகிற தூதர் என்று ஒரு இருக்கிறாரே, அவர் மீட்கும் பொருளை கொடுத்தாரே, அதன் வழியாக ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை பார். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவன் யாருன்னு பார்க்க கூடாது, இயேசுவின் வழியாக அவன் யார் என்றுதான் பார்க்க வேண்டும். வாசிப்போம். 34 அதிகாரத்திலே இவர் இதை பேசுறாரு, மீட்கும் பொருளை பத்தி பேசுறாரு. 24 வாசிங்க. அவர் அவனுக்கு இறங்கி அவன் படுகுழியில் இறங்காதபடிக்கு நீர் அவனை ரட்சியும், மீட்கும் பொருளை நான் கண்டுபிடித்தேன் என்பார். அல்லேலூயா. மீட்கும் பொருளை கண்டுபிடித்தேன். முதலாக எலிகு வாயை திறந்து மீட்கும் பொருளை பற்றி பேசுகிறார். மனிதன் பாவம் செய்கிறவனா செய்யாதவனா அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. யோபு நல்லவரா கெட்டவரா? அவன் சொல்றான், மீட்கும் பொருளை கண்டுபிடிச்சிட்டுனா அவர் நல்லவரா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அவர் கெட்டவரா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, மீட்கும் பொருளை கண்டுபிடிக்கும் போத கை தட்டுக்கும் போது ஆமென் ஆமென். யார் இந்த மீட்கும் பொருள்? வாசிப்போம். மத்தேயு 20:28 20:28. இங்கிருந்து நாம் மறுபடியும் மீட்கும் பொருளுக்குள்ளே கடந்து வரும். யார் இந்த மீட்கும் பொருள்? அப்படியே இயேசு சொல்லுகிறார், அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். கையை தட்டுங்க. நான் மீட்கும் பொருளாய் வந்தேன். இயேசு சொன்னார், நான் மீட்கும் பொருளாய் வந்தேன். மார்க் 10:45. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். இயேசு சொன்னார், நான் மீட்கும் பொருளாய் வந்தேன். அப்ப மீட்கும் பொருள் என்னன்னு, மீட்கும் பொருளுக்கு என்ன எஃபெக்ட் இருக்குன்னு முதல் தெரிஞ்சாதான் இவர் மீட்கும் பொருளா வந்தா அப்ப நமக்கு என்னெல்லாம் இந்த எஃபெக்ட் இருக்கு. அப்ப மீட்கும் பொருளுக்கான எஃபெக்ட் என்னன்னு பழைய ஏற்பாட்டில் பார்க்கணும்.